என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு 2 பேரின் பெயர்களைச் சொல்கின்றேன். இவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து உனக்கே தெரியாமல் இந்த பொருட்களை எடுக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எடுக்கின்ற இந்த பொருட்களின் மூலமாக மிகப்பெரிய செய்வினை ஒன்றை செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள். இது இன்று இந்த வராகி என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். என்ன அம்மா, இன்று நமக்கு இப்படி ஒரு செய்தியினை கொண்டு வந்து பயமுறுத்துகிறாளே என்று என் பிள்ளைக்கு எண்ணங்கள் தோன்றலாம். நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை அம்மா. எப்பொழுதும் உன்னிடத்தில் அன்போடும் கனிவோடும் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்றால் அதை நான் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டுமல்லவா? நல்லதோ கெட்டதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை, நீ எந்த நேரத்திலும் இந்த வராகி என் வாக்கினை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அம்மா, உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான நல்ல முடிவினை உன் தாயானவள் கொண்டு வந்து விட்ட பிறகுதான் உன்னை சந்திக்க வருவேன் என்பதனை மறந்து விடாதே. அதனால் ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் உடனே நீ பயந்து விடக்கூடாது. மாறாக அம்மா நமக்கு என்ன தெளிவை கொண்டு வருகிறாள் என்பதனைத்தான் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு கொடுத்திருக்கின்ற சில நன்மைகளை எல்லாம் இனிமேல் உணர்த்தும். அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தீமைகளை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கஷ்டம் என்ன? இந்த 2 பேரும் எதற்காக மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தில் இந்த பொருளை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்? உனக்கு செய்வினை செய்வதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி எப்பொழுதுமே சிலரது எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு பார்ப்பது நேரமில்லை. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஆனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் நிறையவே இருக்கின்றது. அப்படியானால் இப்பொழுது இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் சொல்லும் பொழுது அதை சரியான விதத்தில் நீ கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, 2 பேர். இவர்களில் ஒருவர் உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர், இன்னொருவர் உன்னுடைய மிகவும் நெருக்கமான ஒரு உறவுக்காரர். இவர்கள் 2 பேருமே உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை தோண்டி துருவி கேள்விகளாக கேட்டு அதற்கு பதிலை பெறாமல் அவர்கள் அங்கிருந்து செல்வதில்லை. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி கேட்டால் தெளிவாக சொல்வார்கள். அதே நேரத்தில் அவர்களின் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை உன்னிடத்தில் கேட்டால் உனக்கு ஒருபோதும் தெரியாது. அவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் குடும்ப விஷயங்களை இரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அப்படி அல்ல. யார் என்ன கேட்டாலும் அதை அப்படியே புலம்பி தள்ளிவிடுவது, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே அவர்களிடத்தில் தெரிவித்து விடுவது. இப்படித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைத்தது போலத்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். நீ அதைத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றாய். பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது அதிலிருந்து எதையாவது நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்போமானால்
நிச்சயமாக என் பிள்ளை சில விஷயங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். யாரிடத்திலும் சண்டையிடுவது கூடாது. கோபப்படுவதை குறைத்து விட வேண்டும். கோபம் குறைந்து விட்டாலே சண்டையிடுவது அப்படியே நின்றுவிடும் அல்லவா? அதுபோல எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் தவறுதலாக நடந்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை கொண்டு என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த 2 பேர் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து செய்ய நினைக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்தால், நிச்சயமாக என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனைப்படத்தான் செய்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் குடும்பத்தில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வாட்டி எடுப்பதனை தெரிந்து கொண்டு இந்த 2 பேரும் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைகின்றார்கள். உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதிற்குள் நேர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் எடுத்துவிட்டு அங்கே எதிர்மறை எண்ணங்களை எப்படி புகுத்துவது என்று பல முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் உன் இல்லத்திலிருந்து எடுக்க முயற்சி செய்கின்ற அந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒற்றுமையோடு நின்று எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றுகின்றார்கள். அதை அங்கிருந்து எடுத்துவிட்டு எதிர்மறை எண்ணங்களை அங்கே நுழைக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த விஷயம் வெற்றியை கொடுக்குமோ கொடுக்காதோ என்றுதான் நானும் கதிகலங்கி நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல விஷயங்களை ஒருவரால் எடுக்க முடிகிறது. உன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களை உன்னிடத்தில் உன் வாழ்க்கையாக மாற்றுவதை விடுத்து மேலும் உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் செய்கின்ற இந்த செயல்களினால் என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை விஷயங்களும் தலைகீழாக மாறுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு நீ எப்பொழுதும் ஆவலாக இருந்து விட வேண்டும். நீ இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செய்ய வேண்டும். இவர்கள் நினைத்தது போலெல்லாம் உன் குடும்பத்திற்குள் அப்படி நேர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்துவிட்டு எதிர்மறை எண்ணங்களை செலுத்திவிட முடியும் என்றால் உன்னுடைய சொந்த புத்தி எங்கே போகும்? நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய மனசாட்சி உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னை தவறான பாதைக்கு செல்ல விடாமல் சரியான பாதைக்கு உன்னை அழைத்து வரும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் இல்லத்தில் இருக்கின்ற தீவினைகள் அங்கே இருந்து அழிய வேண்டும் என்றால், இது போன்ற கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்களிடத்தில் முதலில் உன் இல்லத்தில் இருக்கின்ற இரகசியங்களை சொல்வதை நிறுத்து. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை, இவர்களின் வார்த்தைகளுக்கு மயங்கி எந்த ஒரு தவறான செயலையும் நீ உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்து விடாதே. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் இவர்கள் உன் குடும்பத்திற்குள் செய்த சூழ்ச்சிகளைத்தான் நான் இன்று வெட்ட வெளிச்சமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். அவர்கள் செய்வினைகளை எங்கும் சென்று செய்யாமல் அவர்கள் உன் வாழ்க்கையில் தன்னாலே முடிந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். அதை அவர்கள் செய்து கொண்டும் இருந்தார்கள். இனியாவது என் பிள்ளை இந்த விஷயத்தில் கவனத்தோடு இருந்து இவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது சற்று மனதிற்கு ஆறுதலான விஷயங்களை கொடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க துணியக்கூடாது. நிச்சயமாக உன் காலடியில் அவர்கள் மண்டியிட வேண்டிய நிலை ஒரு நாள் இப்படியே இருந்தால் வந்துவிடும். என் குழந்தையே, இனிமேலாவது
தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை வெளியில் யாரிடத்திலும் சொல்லிவிடாமல் அமைதியாக இரு. பொறுமையோடு இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.